வாங்க இன்றைக்கி கலைஸ் கிச்சனில் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் காய்கறி எதுவும் இல்லைன்னா நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய சாதம் இதுதான். நான் அதே என்னடா அரிசி பருப்பு சாதம்னு நினைக்காதீங்க, இது டிஃப்ரெண்ட்டான டைப்பில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறேன். அது கூடவே ஒரு அரை கப் துவரம்பருப்பு, அது கூடவே ஒரு வித்தியாசமாக இன்னொரு பருப்பு சேர்த்து செய்ய போகிறோம். ஒரு 1/4 கப் பாசி பருப்பு சேர்த்துக்குங்க. இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை சுத்தமாக கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் நல்லா காயணும். இப்போ அதில் 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் காயிட்டுன்ட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தோடையே கடுகு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு 6-7 பல் பூண்டு இந்த மாதிரி நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பூண்டு வேணால் தட்டி சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே ஒரு 2 வரமிளகாய் இது கூடவே கிள்ளி சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அரிசி பருப்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி பழுத்ததாக நல்ல பெரிய தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது சாதத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. தக்காளி அப்போ தான் நல்லா சீக்கிரம் குழைய வதங்கி வந்துடும். இப்போ இது கூடவே நான் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு. அதையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல, சாம்பார் பொடி ஆட் பண்ணினீங்கன்னா அவ்வளோ ஒரு சாதம் மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குழைய வதங்கிடணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் சொன்ன அளவோட பருப்பு அரிசி எல்லாமுக்கும் சேர்த்துட்டு ஒரு 4 கப் அதே கப்பால் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்துடணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ சுத்தமாக நம்ம தண்ணி எதுவுமே இல்லாமல் தான் சேர்க்கணும். லைட்டாக தண்ணி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாதம் ரொம்ப குழஞ்சு போயிடும். இப்போ இதை அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிடுங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்திடணும். உப்பு லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் சாதம் வெந்து வரையில் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாம் உப்பு செக் பண்ணிடலாம். எனக்கு லைட்டாக பத்தாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு தண்ணி கொதி வந்ததுனால இப்போ மூடியை போட்டுடலாம். மூடி போட்டு விசில் போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும், சாதம் சூப்பராக வெந்து வந்துடும். குக்கர் வெயிட் அடங்கினதுக்கப்புறமா மூடியை நீக்கி பார்க்கலாம். சூப்பராக வாசனையாக சூடாக இந்த மழைக்கு சாதம் சூப்பராக அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு எல்லாத்துக்குமே லஞ்சுக்கு கொடுத்து விடலாம். சைடிஷ் ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இருந்தால் போதும். நெய் விட்டு சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கலைஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.